ஹஜ் பெருங்கடமை என்பது ஏகத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாக வரலாற்றோடும் பல ஆயிரம் ஆண்டுகால வழிபாட்டு மரபோடும் பின்னிப் பிணைந்ததாகும். இந்த வரலாற்றின் தொடக்கம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறை கட்டளைப்படி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி ஹாஜரா மற்றும் கைக்குழந்தை இஸ்மாயீலை மக்கள் நடமாட்டமில்லாத மக்காவின் பாலைவனப் பகுதியில் விட்டுச் சென்றதில் இருந்து துவங்குகிறது. தாகத்தால் தவித்த பாலகன் இஸ்மாயீலின் பாதம் பட்ட இடத்திலிருந்து சம்சம் நீர் ஊற்றெடுத்தது ஒரு பெரும் அற்புதம். அன்னை ஹாஜரா அவர்கள் தண்ணீருக்காக சஃபா மற்றும் மர்வா குன்றுகளுக்கு இடையே 7 முறை ஓடிய நிகழ்வு இன்று ஹஜ்ஜின் சயீ என்ற முக்கிய கடமையாக நிலை பெற்றுள்ளது. பின்னர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் இணைந்து கவ்பாவை மீளக் கட்டமைத்தனர். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாறையின் மீது ஏறி நின்று உலக மக்களுக்கு ஹஜ் செய்ய அழைப்பு விடுத்தார்கள். அந்த பாறை இன்று மகாமு இப்ராஹீம் என்று அழைக்கப்படுகிறது. இறை கட்டளையை நிறைவேற்றச் சென்ற இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திசை திருப்ப முயன்ற சைத்தானை விரட்ட அவர் கல் எறிந்த நிகழ்வே இன்று ஜம்ராத் பகுதியில் கல் எறியும் சடங்காக பின்பற்றப்படுகிறது. தன் மகன் இஸ்மாயீலை அறுத்து பலியிடத் துணிந்த அந்த பெரும் தியாகமே ஈதுல் அத்ஹா பண்டிகையாகவும் ஹஜ்ஜின் ஒரு பகுதியான குர்பானியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. காலப்போக்கில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் போதித்த ஏகத்துவக் கொள்கை சிதைந்து அறியாமை காலத்தில் கவ்பாவிற்குள் சிலைகள் வைக்கப்பட்டன. அரபுகள் ஹஜ் செய்தபோதிலும் அதில் இணைவைப்புக் காரியங்கள் கலந்திருந்தன. கிபி 630 ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றியின் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவ்பாவிலிருந்த சிலைகளை அகற்றி அதை மீண்டும் ஏகத்துவத்தின் மையமாக மாற்றினார்கள். ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 10 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜை ஹஜ்ஜதுல் வதா நிறைவேற்றினார்கள். அப்பொழுது ஹஜ்ஜின் வழிமுறைகளை செயல்முறை விளக்கமாகத் தந்து, என்னிடம் இருந்து உங்கள் ஹஜ்ஜின் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். உமையாக்கள், அப்பாசியர்கள் மற்றும் உதுமானிய பேரரசுகள் காலத்தில் ஹஜ் பயணம் ஒட்டகக் கூட்டங்கள் மூலமாகவும் நீண்ட தரை பயணங்கள் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டது. அக்காலத்தில் மஹ்மல் எனப்படும் அலங்கரிக்கப்பட்ட கூடாரங்கள் எகிப்து மற்றும் சிரியாவிலிருந்து கொண்டு வரப்படுவது வழக்கமாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஹிஜாஸ் ரயில்வே திட்டம் ஹஜ் பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. இன்று சவூதி அரேபியாவின் நிர்வாகத்தின் கீழ் ஹஜ் பயணம் நவீன தொழில்நுட்பத்தால் முற்றிலுமாக மாற்றமடைந்துள்ளது. மின்னணு விசாக்கள், அதிவேக ஹரமைன் ரயில் சேவை, குளிரூட்டப்பட்ட கூடாரங்கள் மற்றும் பல மில்லியன் கணக்கான மக்களை கையாளும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒரு குடும்பத்தின் தியாகமாகத் தொடங்கிய இந்த வரலாறு இன்றைக்கு உலகம் முழுவதிலுமிருந்து வரும் லட்சக்கணக்கான முஸ்லிம்களின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. இதேபோல் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.